ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக அந்த 4 கோயிலுக்கும் எல்லாருமே வந்து போயிட்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட குலதெய்வம், அண்ட் செகண்ட் வந்து திருப்பதி, தேர்டு வந்து பழனி, அண்ட் ஃபோர்த் வந்து யுவர் ஃபேவரட் காட், அதாவது உங்களோட இஷ்ட தெய்வம் சொல்லுவாங்களா அந்த ஒரு கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து போயிட்டு வந்துடணும். சரி ஓகே, கோயிலோட 4 பேரையும் சொல்லிட்டானே, வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன ரீசனுக்காண்டி போகணும், என்ன பெர்பஸ்க்காண்டி போகணும், என்ன நீடுக்காண்டி போகணும், இங்கே போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வீடியோக்குள்ள தான் வந்து சொல்கிறேன். சரி ஓகே, நான் ஏன் இந்த 4 பேரை சொல்ல, இந்த பேரை 4 பேர் இந்த 4 கோயிலோட பேரையுமே சொல்லாமல் வந்து உங்களுக்கு வீடியோக்குள்ளே வந்து கூட்டு போயிருக்கலாம். பட் ஆனால் அதுக்கு உள்ளே கூட்டு போகலை, அதுக்கான மிகப்பெரிய ரீசன் வந்து வீடியோக்குள்ளே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் வந்து நம்புறேன். ஏன்னால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். இந்த 4 கோயிலுக்கு ஒரு வருஷத்துக்கு இருக்கோம் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத வீடியோக்குள்ள தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன். அங்க நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஒரு விஷயங்கள் தேவைப்படுது, உங்களுக்கு என்னென்ன ஒரு விஷயங்கள் நீங்க பண்ணணும் அப்படிங்கறது இந்த கோயிலை வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி வந்து வீடியோக்குள்ள வந்து உள்ள வந்து சொல்ல போறேன். வீடியோக்குள்ள உள்ள ஃபுல்லா டீடைல் எக்ஸ்பிளைன் உள்ள வந்து பார்ப்போம். ஹாய் ஹலோ மத்தம் அண்ட் ஜி ஹச். ஃபர்ஸ்ட் உங்களோட குலதெய்வத்துக்கு நீங்க போயிட்டு வரீங்க, அதாவது உங்களோட குலதெய்வத்துக்கு நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த உலகத்துல நீங்க வாழ்ற வரைக்கும், நீங்க பிறந்ததிலிருந்து வாழ்ந்து இறந்து போற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவை வேணுமோ, உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ, உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது எல்லாத்தையுமே நீங்க கடவுள்கிட்ட எந்தெந்த கடவுள்கிட்ட ஏதோ வந்து கேட்பீங்க, உங்க குலசாமிட்டையும் கேட்பீங்க. பட் ஆனால் அது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க போக வேண்டிய ஒரே ஒரு இடம் உங்களோட குலதெய்வம் தான். அங்க நீங்க போனா மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். நீங்க கேட்கிற ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கறது தெளிவா மைண்ட்ல ஏத்திக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஓகே குலதெய்வம் நம்ம எப்பயும் கும்பிடுறோம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு வந்து சாதாரணமா வந்திருக்காங்க. பட் அது கிடையவே கிடையாது. உங்களுக்கு என்ன அந்த உலகத்துல வேணும்னாலும் சரி, எல்லா கடவுளையும் தாண்டி அவர் நினைச்சா மட்டும்தான், அதாவது உங்களோட குலதெய்வம் கடவுள் நினைச்சா மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, நம்மளோட குலதெய்வத்துல நம்ம போய் வேண்டும் போது, நம்ம குலதெய்வத்துக்கிட்ட போய் வேண்டும் போது நம்மளோட பசங்க வந்து நமக்கு அவங்களுக்கு இது தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்லும் போது அது வந்து கடவுள் கேட்பாரு. அந்த கேட்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் மேல, அதாவது சிவன் அங்க மேல இருக்கக்கூடிய அவங்க கிட்ட பெரிய பெரிய கடவுள்கிட்ட அவங்க தான் போய் சொல்ல முடியும், வேற யாரும் அது சொல்ல முடியாது அப்படிங்கறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் முக்கியமா குலதெய்வத்துக்கு முதல்ல எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னாலும் அங்க போயிட்டு நீங்க பண்ணுங்க, அது எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படிங்கறத முன்னோர்கள், அதாவது பெரியவங்க சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கான மிகப்பெரிய காரணமும் ரீசனும் இதுதான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 4 கோயில் வந்து சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்க குலதெய்வம், அண்ட் செகண்ட் வந்து திருப்பதி, தேர்டு வந்து பழனி, அண்ட் ஃபோர்த் வந்து உங்களோட ஃபேவரட் காட், உங்களோட இஷ்ட கடவுள். இப்ப ரெண்டாவதா வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்ப்போம். என்ன அப்படின்னா திருப்பதி அப்படின்னு சொன்னாவே இன்னைக்கு நிறைய பேத்துக்கு வந்து போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, கடவுள் பெருமாள் கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஒரு வாஸ்தவம், எல்லாமே 100% கரெக்ட். இது எத்தனை பேர் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, இன்க்ளூடிங் மீ. நான் பர்சனலாக ரியலைஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு நடந்திருக்கு. உண்மையிலேயே நான் சொல்கிறேன், அவர் கூப்பிட்டா மட்டும்தான் உன்னால் போக முடியும். நீங்கள் என்ன குட்டிக்கரன் அடித்தாலும் சரி அந்த இடத்துல அது நடக்காது. அவர் மனசு வச்சு, பெருமாள் மனசு வச்சு நீ வாடா, என்னை பார்க்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா மட்டும்தான் நம்மளால போக முடியும். இது என்ன ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். இஸ் த ரியல் இன்சிடென்ட். நான் நடந்த ஒரு விஷயம். ஒரு 2 பேர் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கும் இன்னொருத்தருக்கும் வந்து புக் பண்ணியிருந்தோம். அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ப்ராப்பரா அதாவது புக் பண்ண திருப்பதி டிக்கெட், அதாவது தரிசனம் டிக்கெட்டும் சரி, ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட்டும் சரி, இங்க இருந்து ட்ரெயின்ல இருந்து அங்க போய் ட்ரெயின்ல, அதாவது எல்லாமே கோயில் வரைக்கும் போற வரைக்கும். ஆனால் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு இடத்துல வந்திருக்கேன், ஐ மீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல வந்திருக்கேன். அந்த ஊர்ல இருந்து நான் கிளம்பி திருப்பதிக்கெல்லாம் வந்துட்டேன், அவங்களும் திருப்பதிக்கெல்லாம் வந்துட்டாங்க. பட் ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் ஆனால் அவங்க என்ன ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு ரீசனோ, அவங்களோட ஒரு முக்கியமான ஒரு வேலை, அது வந்து முக்கியமான வேலையா அப்படிங்கிறது எனக்கும் சரி, இல்லை மற்றவங்களுக்கும் சரி, இல்லை கடவுளுக்கும் சரி, யாருக்கு தெரியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு, கடவுளுக்கு தெரியும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையா, இல்லை நீ என்னை பார்க்க வா அப்படின்னு சொல்லியும் நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு உன்னால் வராமல் இருக்க அப்படின்னா இது ஒரு ரியல் நடந்த ஒரு விஷயம். இப்படி ஒரு சம் நீட்ஸ்னால, ஏதோ ஒரு இஷ்யூனால இப்படி ஆயிடுச்சு. அவங்கனால அந்த கோயிலுக்கு வந்து வர முடியல, அதாவது திருப்பதிக்கு வந்து வர முடியல. மலை வரைக்கும் வந்து மேலே பெருமாளை வந்து பார்க்க முடியல, அடிவாரத்தை விட திருப்பிட்டு அவங்களோட ஊருக்கு வந்து போயிட்டாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உண்மை. பெருமாள் நினச்சா மட்டும்தான் நம்ம போய் அவரை வந்து பார்க்க முடியும். என்ன நீ வந்து பாரு, வா, உன்னை நான் கூப்பிட்றேன் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் நீங்கள் போய் பார்க்க முடியும் அப்படிங்கிறத மைண்டில் நீங்கள் வந்து ஏற்றிக்கோங்க. அங்கே போனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, என்னென்ன ஒரு விஷயம் தான் நடக்கும். நீங்கள் என்னென்ன கேட்கணும் அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே போயிட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது மஸ்ட்டு, பயங்கரமான ஒரு லெவலில் பூஸ்டப் ஆகும் உங்களோட பிஸ்னஸ். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரோத்,
அதாவது நான் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி டவுனாக இருக்கேன், ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்கணும், ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்கணும், நான் பண்ணுற ஒரு நான் பண்ணுற எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா யூ ஜஸ்ட் கோயிங் டு த திருப்பதி கன்ஃபார்ம்டு. அது நீங்கள் போயிட்டு வந்த ஒரு சில நாட்கள்லேயே, அதாவது ஒரு 10 நாள் ஒரு வாரத்திலே வந்து அதோட சேஞ்சஸ் வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்கில்ஸ், அதாவது பொதுவாக எல்லா ஒரு ஸ்கில் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வந்து ஸ்கில் அப்படிங்கிறது இன்றைக்கான ஒரு டைமிங்கில் எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒரு ஸ்கில் நீங்கள் உங்களுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்காண்டி போகணுன்னு நான் சொல்ல வரல. பட் இங்கே ஃபஸ்ட்டு நான் சொன்ன 2 ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் சரி, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு க்ரோத் கிடைக்கணும், அது பிஸ்னஸ்லையும் சரி, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் சரி, நீங்கள் பண்ணுற எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நல்ல ஒரு க்ரோத் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக திருப்பதி போயிட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு க்ரோத் வந்து இருக்கும் அப்படிங்கிறத, நல்ல ஒரு பிஸ்னஸும் நல்லாவே மூவ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் வந்து பழனிக்கு இங்கே முக்கியமாக ஏன் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது திருச்செந்தூர் போகலாமே கௌதம், ஏன் பழனி நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, திருச்செந்தூருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஸ்டோரியே வந்திருக்கு. அதை நான் இந்த இடத்துல நான் இழுத்தேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பயங்கர லென்த்தாக வந்து போகும். நான் பழனிக்கு ஏன் போகணும் அப்படிங்கிறத இப்போ வந்து ஷார்ட்டாக நான் வந்து சொல்கிறேன். பழனிக்கு ஏன் போகணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது உங்களோட எல்லா பிரச்சனையும், அதாவது இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பல பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யும். இன்றைக்கி நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோக்கு பின்னாடி என்னோட ரியல் லைஃப்குள்ளே எனக்கு எவ்வளோ இஷ்யூஸ் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, அதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு தான் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இந்த எல்லா பிரச்சனையிலையும் நம்ம ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு வேலை, நமக்கு ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி நம்ம எல்லாருமே இது பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இப்போ நம்ம பண்ணுறது நல்லா இருக்கணும், நல்ல க்ரோத் கிடைக்கணும், அது எல்லாமே பேலன்ஸாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பழனிக்கு போனால் மட்டும்தான் அது வந்து நடக்கும். அது எல்லா ஒரு விஷயத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி பிடிச்சு, உங்களோட பிளானட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாத்தையுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி பிடிச்சு நிப்பாட்டுறது அங்கே மேலே இருக்கிற மலை மேலே இருக்கிற முருகன் தான். இது எல்லாத்தையும் வந்து செய்கிறாரு, எல்லாத்தையும் வந்து செய்யக்கூடியவரும் அவர் தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதனால தான் பழனிக்கு ஒன்ஸ், அதாவது இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க. ஒரு மிகப்பெரிய விஷயம் மாற்றமாக கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமும் வந்து இதுதான். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் காட், உங்களோட இஷ்ட தெய்வம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் வந்து இருக்கும். அதனால எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு ஒரு இஷ்ட தெய்வம் வந்துருக்கும், வீடியோ பார்த்துருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட் காட் வந்திருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்று அவங்கவுங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு தெய்வம் அப்படிங்க வந்திருக்கும். இந்த பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு தடவை வந்து போயிட்டு வந்துடுங்க. அதாவது நீங்கள் போகிற டயத்தை நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க, நீங்கள் போகிற ஒரு விஷயத்தையும் வந்து குறித்து வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக நான் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, வருஷம் இந்த ஒரு இந்த டயத்தில் இந்த ஒரு மாதத்தில் நம்ம வந்து போகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் வந்து அந்த டயத்தில், அந்த மாதத்தில், அந்த டேட்டில் நீங்கள் வந்து அதுவுமே அந்த டேட்டு நான் சொல்லலாம், அந்த டயத்தில் நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான பவர் வந்து பயங்கர பெருசாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னால் நம்ம எல்லா கடவுளையும் தாண்டி நமக்கு பிடிச்ச கடவுளை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நினைப்போம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேண்டது அந்த கடவுள்கிட்ட தான் வந்திருக்கோம். அப்படிங்கிற போது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைமிங், ஒரு பர்ஃபெக்டான ஒரு மந்த் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து கார்னர் பண்ணி நீங்கள் கொண்டு போய் நீங்கள் அதை அந்த டயத்தை நீங்கள் அந்த கடவுளை பார்க்கும்போது அதுக்கான பவர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம்டாக வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மோஸ்ட்லி வந்து நடக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கண்டிப்பாக சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலரான ஒரு டைம், ஒரு பர்டிகுலரான ஒரு மந்த் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டு வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன 4 கோயில், அதாவது நான் சொன்ன 4 கோயில் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட குலசாமி, அண்ட் செகண்ட் வந்து திருப்பதி, தேர்டு வந்து பழனி, அண்ட் ஃபோர்த் வந்து உங்களோட இஷ்ட தெய்வம். இந்த 4 கோயிலுக்கும் வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக எல்லாருமே இது போயிட்டு வந்துடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு வரனால இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களுமே வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதனால் இனிமேலாச்சும் வந்து போக பாருங்கள். அது ஏறே வந்து முடிய போகுது. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்ட் மந்த் வந்து ஓடிட்டு இருக்கு, டிசம்பர் மந்த் வந்து ஓடிட்டு இருக்கு. இன்னும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 டேஸில் வந்து இந்த மந்த்து முடிஞ்சிடும். நியூ வந்து 2025 வந்து பெர்த் ஆயிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வருஷத்துல இருந்தாச்சும் போக பாருங்க. இது ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துக்கோ, அதாவது இது ஒரு ரெசல்யூஷனை எடுத்து கூட நீங்கள் போக பாருங்கள். ஏன்னா இங்கே போகிறனால கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இது போகலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துக்கும் நினைக்கிறேன். நம்ம சேனல் சேர்க்க மறக்காம வச்சுக்கோங்க, மறக்காம பண்ணிக்கோங்க, மறக்காம பண்ணிக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.